எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபிஎல் 2025 முடிஞ்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. பட் அதுக்குள்ள நிறைய நியூஸஸ் ஐபிஎல் 2026 பத்தி வர ஆரம்பிச்சிருச்சு. எஸ், அதுல ரொம்ப முக்கியமா ஒவ்வொரு வாட்டி வர நியூஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தின அந்த ஒரு நியூஸ் தான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், சஞ்சு சாம்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் விட்டு வெளியில வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீடியோக்கு கீழே நிறைய பேர் வந்து ப்ரோ இதெல்லாம் ஃபேக் ப்ரோ, அது இன்னும் நியூஸ் வரல ப்ரோ, அஃபிஷியல் நியூஸ் வரல ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏங்க, ஐபிஎல் 2026க்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசம் இருக்கு, 9 மாசம்னு கூட வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்குள்ள எப்படி அஃபிஷியல் நியூஸ் வரும்? நம்ம பொதுவாகவே கிரிக்கெட்ல அஃபிஷியல் நியூஸ் லேட்டாக தான் வரும். பட் அதுக்கு முன்னாடி சில ட்ரஸ்டட் வெப்சைட்ஸ் இருக்காங்க, அவங்க ஒரு சில விஷயங்கள் வெளியிடுவாங்க. அதை வச்சு தான் நம்ம வீடியோஸ்ல போடுறது. நம்ம ட்ரஸ்டட் நியூஸ் அஃபிஷியலா சொல்றதுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னா 9 மாசம் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே எல்லாரும் பேசி முடிச்சிருவாங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு நியூஸ் வந்து வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ்ல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைங்க, அது ரொம்ப நல்லா தெரியுது. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஐபிஎல் 2025 ஆரம்பிச்சப்பயே எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்து வந்திருக்கு வேற டீம் கிட்டேருந்து. இந்த ஆக்ஷனுக்கு முன்னாடியே வந்து இது மாதிரி நீங்க வெளில வாங்க, நாங்கள் உங்களை பிக் பண்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்தியாவோட கரண்ட் ஓப்பனர் அவரு, ஸோ சூப்பரான ஒரு பிளேயர், எல்லாருக்கும் அவர் மேல ஒரு பெரிய கண்ணு இருந்துகிட்டு தான் இருக்கும். பட் அவர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் மேனேஜ்மெண்ட் மேல வச்சிருக்க ட்ரஸ்ட் அண்ட் அவங்க தான் வந்து அவரை எடுத்துட்டு வந்தாங்கிறதுனால அவர் நோ சொல்லிட்டாரு. அட் த சேம் டைம் வைஸ் கேப்டன்சி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் வந்து அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த வாட்டி நிறைவேற்றவே இல்லை. ஏன்னா இந்த வாட்டி வந்து ரியான் பராக் வந்து பாத்தீங்க அப்படின்னா வைஸ் கேப்டன்சி பண்ணாரு. ஆக்சுவலா அந்த டிசிஷன் வந்து நான் கரெக்ட்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரியான் பராக் வந்து சையத் முஸ்தக் அலியில கேப்டன்சி பண்ணியிருக்காரு அண்ட் எஸ்எஸ்வியோட எக்ஸ்பீரியன்ஸ்னால கேம்பைனர் தான். எஸ் அ பேட்டரா 2 பேரும் பண்ணியிருக்க ஸ்கோரு, 2 பேரும் இந்தியா ஆடி இருக்கிறது, இதெல்லாம் பார்க்குறப்ப எஸ்எஸ்வி கொஞ்சம் முன்னிலையில் இருப்பார். பட் ஆனால் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல ரொம்ப சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியான் பராக்கோ இருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு அவருக்கு. ஸோ அவரை தான் வந்து அடுத்த கேப்டனாக க்ரூம் பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிச்சு அவருக்கு வைஸ் கேப்டன்சி கொடுத்து கேப்டனும் பண்ண விட்டாங்க. இது எங்கேயோ எஸ்எஸ்விக்கு எதுவும் இதாகலையான்னு தெரியல. ஏன்னா அந்த டைமே அதை பற்றி நிறைய நியூஸஸ் வந்துச்சு. பட் இப்போ வந்திருக்க நியூஸ் என்ன அப்படின்னா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ட்ரேடுக்குள்ள போறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. பொதுவாக அந்த ட்ரேட் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் மாசத்துல ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அடுத்த ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடியே வந்து மினி ஆக்ஷன் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடியே இந்த ட்ரேட் பத்தின விஷயங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஆல்ரெடி சஞ்சுக்கு வந்துருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்விக்கும் வந்திருக்கு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை வந்து நிறைய டீம்ஸ் அப்ரோச் பண்றதா சொல்லப்படுது. குறிப்பா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், கரண்ட்டுக்கு சாம்பியன்ஸ், அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ரோச் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியோ இல்ல கேகேஆர் மாதிரி டீமும் அப்ரோச் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நியூஸஸ் வந்து வந்திருக்கு. சீரியஸ்லி இது வந்து ஒரு சூப்பரான ஹைப்பான ஒரு மேட்டர் தான். ஏன்னா எஸ்எஸ்வி மாதிரி ஒரு பிளேயர் நான் வந்து ட்ரேடுக்கு ஓப்பன் அப்படின்னு அவர் சொல்றாருன்னு வைங்களேன், நிறைய டீம்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. பட் எண்ட் ஆஃப் த டேல ராஜஸ்தான் ராயல்ஸ் என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான். ஒன்னு அவரை ஸ்ட்ரெயிட்டா ரிலீஸ் பண்ணிடலாம், இல்ல ட்ரேடுக்கு விடலாம், இல்லப்பா இது எல்லாமே ஃபேக்கு, எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கூட அவங்க இருக்கலாம். பட் ஆனா இப்ப கரண்டா போயிட்டு இருக்க நியூஸ் வந்து எஸ்எஸ்வி வந்து ட்ரேடுக்குள்ள வர போறாரு, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை வந்து எடுக்க போறாங்க, ட்ரேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நியூஸ் தான். அதுக்குள்ள நிறைய பேர் சிஎஸ்கே எடுத்தா நல்லா இருக்கும்லாம் சொல்றாங்க. யாரை தாங்க சிஎஸ்கே எடுக்கக்கூடாது, எல்லாரையும் சிஎஸ்கே எடுக்கணும்னா எப்படி எடுக்க முடியும்? ஓகே சரி, இதுதாங்க நியூஸ், வேற எதுவும் கிடையாது. பட் நான் அகைன் சொல்றேன், இது வந்து ட்ரூ அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் இது வந்து ஒரு பேச்சா போயிட்டு இருக்கு. மேபி இது நடக்கலாம், மேபி இது நடக்காம போகலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பட் எஸ்எஸ்வி மாதிரி ஒரு குவாலிட்டியான பிளேயர் கண்டிப்பா ஒரு டீமை விட்டு வெளியில வர்றாரு அப்படிங்கிறது ஒரு ஐபிஎல்கே பெரிய பூமான ஒரு விஷயமா மாறும். ஏன்னா நிறைய டீம்ஸ் அப்ரோச் பண்ணுவாங்க. ஈவன் தோ மும்பை இந்தியன்ஸ் எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க, போடுவாங்க ஒரு இதை. ஓகே, இது இல்லாம ஆக்ஷனுக்குள்ள எல்லாம் வந்துட்டாரு அப்படின்னா சதறிடும். ஏன்னா கண்டிப்பா பெரிய வேலைக்கு போவார் அவரு. ஆப்வியஸ்லி வந்து யோசிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் இப்போ அவர் இருக்கிற இதுக்கு வந்து அவர் டிசர்வ் ஃபார் மோர் தென் 20 crores மாற்றுக்கிறதே இல்லை. இன்னைக்கு அவர் ஆக்ஷனுக்குள்ள வந்தாலும் 20 crores மேல போகக்கூடிய திறமை அவர்கிட்ட இருக்கு. ஆப்வியஸ்லி அந்த அளவுக்கு அவர் சம்பாரிச்சு வச்சிருக்காரு அந்த ஒரு அவரோட கிரிக்கெட் இதனால அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, நீங்க சொல்லுங்க, இன்கேஸ் எஸ்எஸ்வி ட்ரேட் வந்தாலும் சரி இல்ல ஆக்ஷனுக்குள்ள வந்தாலும் சரி எந்த டீம் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அனந்தன் பா ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி, வணக்கம்.